ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்னத்தை பற்றி பார்க்க போகிற மாதிரி இருந்தால், எனக்கிட்ட ரொம்ப நாளாக ரொம்ப பேரால் கேட்கப்பட்ட கேள்வி தான், ஒரு யூடியூப் சேனல் உண்டு நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் எப்படி இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு வாரீங்க, எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விதமான டவுட்லாம் என்கிட்ட கேட்டுருந்தீங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நான் என்னத்தை உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன்னா இருந்தால், எப்படி ஒரு யூடியூப் சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணுறங்கிறது தான் ஷோ பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்துட்டு ரொம்ப பிரயோசனமான வீடியோவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ இப்போதைய ட்ரெண்டிங்கை பார்த்தீங்களாக இருந்தால், நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட யூடியூப் சேனலோட ஏர்னிங்ஸை வந்துட்டு ஓப்பனாகவே எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த வீடியோஸை பார்க்கக்கூடிய மற்ற ஆட்களுக்கும், அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கும் இப்படி ஒரு யூடியூப் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணி நாமளும் ஏர்ன் பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆசை ஒன்று வரலாம். ஸோ அந்த ஆசை வரது தப்பு இல்லை, ஆனால் அதுக்குரிய எஃபர்ட்டை நீங்கள் போடுவீங்களாக இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு மேலே ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்படி ஒரு யூடியூப் சேனலோட ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஏர்ன் பண்ணக்கூடிய ஆசை இருக்குமா இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நான் எடுத்துருக்க டாபிக் என்னென்னா, எப்படி ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன், அதாவது உங்களோட மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் இல்லாட்டி உங்களோட பிசியாக இருக்கட்டும், அதை யூஸ் பண்ணி ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் எப்படி இலகுவான முறையில் இலவசமாக நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுங்க தான் சொல்லி தரப்போகிறேன். ஸோ நான் இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனலை நீங்கள் தாராளமாகவே யாரோட உதவியும் இல்லாமல் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். சம்டைம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்களாக இருந்தால் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்துட்டு மிக இலகுவான முறையில் தான் கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டெப்பை நீங்கள் மிஸ் பண்ணிங்களாக இருந்தால் அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு புரியாமல் போகலாம். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணணுமா இருந்தால் உங்கள்கிட்ட என்னென்ன விஷயம் டெக்னிக்கலாக உங்கள்கிட்ட தேவைப்படும், அதாவது பார்த்தீங்களாக இருந்தால் ஃபஸ்ட்டுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று தேவைப்படும், செகண்டாக வந்துட்டு ஃபோன் நம்பர் ஒன்று தேவைப்படும். சரியா, ஸோ வெரிஃபிகேஷனுக்காக வேண்டி ஃபோன் நம்பர் ஒன்று தேவைப்படும். ஸோ இந்த ரெண்டு இருந்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக உங்களுக்குரிய யூடியூப் சேனல் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ டிலே பண்ணாமல் நம்மளோட பிசியில் போய் எப்படி இந்த யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆல்ரைட் நண்பா. ஸோ இப்போ பார்த்தீங்களாக இருந்தால் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு யூடியூப் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான முதல் விஷயம் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட். சரியா, ஸோ கூகுள் தரப்பால் வழங்கப்படக்கூடிய ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்களாக இருந்தால் சில பேருக்கு எப்படி ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லி தெரியாமல் இருக்கலாம். ஸோ அப்படியான அக்கௌண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வகையில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாகவே இந்த ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி ஷோ பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு உங்களோட குரோம் ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ குரோமை ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு அதில் நியூ ப்ரொஃபைல் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ நியூ ப்ரொஃபைல் ஒன்று கிளிக் பண்ண உடனே ஸோ இந்த சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சைன்இனை கிளிக் பண்ணிங்களாக இருந்தால் உங்களோட லேங்குவேஜை மாற்றிக்கலாம். ஸோ நாம் சிங்களம், அதாவது நம்ம ஸ்ரீலங்காங்கிறதுக்கு வேண்டி சிங்களத்தில் வருது. ஸோ நான் லேங்குவேஜை மாற்றிக்கிறேன். ஸோ லேங்குவேஜை மாற்றினது பிறகு இதில் கிரியேட் சொல்லி ஒன்று வைக்கும். ஸோ கிரியேட்டை கொடுத்து ஃபார் மை செல்ஃபுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களாக இருந்தால் உங்களுக்கு ஜிமெயில் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ஒன்று வரும். இதில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து உங்களுக்கு தேவையான யூசர் நேம் என்டர் பண்ணி போட்டு கீழே பாருங்கள் பாஸ்வேர்ட் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணது பிறகு கீழே நெக்ஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டுக்கு இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்களாக இருந்தால் உங்களோட ஃபோன் நம்பரை வந்துட்டு வெரிஃபை பண்ண சொல்லும். ஸோ இந்த இடத்துல உங்களோட நீங்கள் ஃபோன் நம்பரை என்டர் பண்ணி அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும். ஸோ அதை நீங்கள் என்டர் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு என்ன ஃபோன் நம்பர் நான் இதில் என்டர் பண்ணுறேன். ஸோ இதை இப்போ நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்களாக இருந்தால் மேலே ரெக்கவரி அட்ரஸ் இருக்குது, அது தேவையில்லை. இப்போ மந்த் உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களாக இருந்தால் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம ஸ்கிப் கொடுத்துக்கலாம், தேவையில்லை இதெல்லாம். ஸோ இது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இது அக்ரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களாக இருந்தால் இதில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எஸ் ஐமின் சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்களாக இருந்தால் உங்களோட ப்ரொஃபைல் வந்துட்டு ஓப்பன் ஆகிரும். ஸோ இப்படி தான் உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ இதில் உங்களோட தேவையான நேம் நீங்கள் ஆட் பண்ணி போட்டு அதில் டன் கொடுத்துக்கலாம். சரியா, ஸோ இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க, ப்ரோ நீங்கள் பிசிலே எப்படி ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணலான்னு சொல்லி செஞ்சு காட்டுறீங்க, நாங்கள் வந்துட்டு ஃபோன் தான் யூஸ் பண்ணுறோம், ஸோ ஃபோனில் எப்படி செஞ்சு காட்டுறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு டவுட்டாக கேட்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோமை ஓப்பன் பண்ணி சைடில் பாருங்கள் 3 டாட் இருக்கும். அந்த டொட்டை கிளிக் பண்ணி போட்டு கீழே பாருங்கள் டெஸ்க்டாப் மூடுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். சரியா, ஸோ அந்த டெஸ்க்டாப் மூடை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இருந்தால் உங்களுக்கு இந்த குரோம் வந்துட்டு இப்படி தான் இருக்குது. அதாவது டெஸ்க்டாப்பில் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்களோ அதே போல் உங்களுக்கு குரோம் வந்துடும். ஸோ அதுக்கு பிறகு நான் செய்யக்கூடிய இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா இருந்தால் நீங்களும் தாராளமாகவே ஃப்ரீயாக ஒரு யூடியூப் சேனல் வந்து இலகுவாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களாக இருந்தால் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதை லாகின் பண்ணிட்டோம். ஸோ இது வந்துட்டு சின்ன ஒரு ப்ராசஸ் தான், அதாவது பேசிக் ப்ராசஸ். இது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்த கட்டமாக யூடியூப் சேனலுக்கு நம்ம போகலாம். உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் லாகின் பண்ணுறது பிறகு மேலே யூடியூப் சொல்லி அடிங்க. ஸோ
ஸோ யூடியூப் அடித்தா நீங்கள் யூடியூப்புக்குள்ளே என்டர் ஆகிக்கலாம். ஸோ நீங்கள் யூடியூப்புக்குள்ளே என்டர் ஆகினது பிறகு சைட்டில் பாருங்கள் சைன்இன் சொல்லி இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சைன்இன் பண்ண உடனே உங்களோட யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணக்கூடிய அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போய்த்துருவீங்க. ஸோ அதில் உங்களோட லோகோ இருக்கிற இடத்த நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பிறகு கீழே பாருங்கள் கிரியேட் சேனல்னு சொல்லி இருக்கும். சரியா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு என்ன நேம் தேவையோ அதாவது உங்களோட சேனல் நேம் இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது பாருங்கள் ஹேண்டில். ஸோ இப்போ நேமுங்கிற இடத்துல நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் சேனல் நேம் ஆയിരിக்கும். ஸோ அதில் ஹேண்டில் பாருங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருக்கு. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு சேஞ்சஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நான் கிரியேட் சேனல் சொல்லி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களாக இருந்தால் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த வேலை என்னென்னா நம்ம நம்மளோட சேனல் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணணும். சரியா? ஸோ கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு சைட்டில் பாருங்கள் கஸ்டமைஸ் சேனல் சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணலாம். ஸோ கஸ்டமைஸ் சேனலுங்கிற பட்டனை கிளிக் பண்ண உடனே நம்மளை யூடியூப் ஸ்டூடியோவுக்கு கொண்டு வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் இதில் யூடியூப் ஸ்டூடியோட ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பாருங்கள் கீழே கண்டினியூ சொல்லி பட்டன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள் பிராண்டிங் சொல்லி ஒன்று இருக்கும். சரியா? ஸோ இந்த சைட்டில் பாருங்கள் பிராண்டிங் சொல்லி. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா ஃபஸ்ட்டுக்கு உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ என் ப்ரொஃபைல் பிக்சராக நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு என் ப்ரொஃபைல் பிக்சர். ஸோ இதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த சைஸில் நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் நீங்கள் வைக்கலான்னு சொல்லி. ஸோ அதை நீங்கள் கேன்வா அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ கேன்வா வந்துட்டு ஃப்ரீ தான். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி அதாவது அது பெய்ட் வெர்ஷன் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன்லேயே உங்களுக்கு தேவையான யூடியூப் சேனலுக்குரிய லோகோவாக இருக்கட்டும் இல்லாட்டி சேனல் ஆட்டாக இருக்கட்டும். ஸோ ரெண்டே நீங்கள் ஈஸியாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அடுத்த ஸ்டெப்பாக நான் என்ன சேனல் ஆட்டை நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களோட சேனல் ஆட்டை கிரியேட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்களாக இருந்தால் இந்த இடத்துல வாட்டர் மார்க். சரியா? ஸோ நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளோட வீடியோஸ்லேயும் இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ஒரு வாட்டர் மார்க் பண்ணுறீங்க. வாட்டர் மார்க்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் இல்லாட்டி உங்களோட யூடியூப் சேனலில் லோகோ நீங்கள் அதில் போட்டு வைக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என் யூடியூப் சேனல் லோகோ போடுறேன். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கக்குள்ள இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் எந்தெந்த இடத்துல இது வந்து ஷோ பண்ணணும்னு சொல்லி. நான் சொல்கிறேன் என்னென்னா என் வீடியோ முழுக்க வந்துட்டு இந்த வாட்டர் மார்க் இருக்குன்னு சொல்லி. சரி? ஸோ இதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணது பிறகு இங்கே பாருங்கள் பப்ளிஷ்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப்பாக நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா நம்மளோட யூடியூப் ஃபீச்சர்ஸை வந்துட்டு அன்லாக் பண்ணுறது. சரியா? ஸோ அதுக்கு நீங்கள் கீழே பாருங்கள் செட்டிங்ஸ் சொல்லி ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கீழே பாருங்கள் சேனல்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே பார்த்தீங்களாக இருந்தால் ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு எனேபிள் பண்ணியிருப்பாங்க அவங்களே. ஸோ இது நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ அடுத்த ஸ்டெப்பாக வந்துட்டு நாங்கள் இன்டர்மீடியட் ஃபீச்சர்ஸை நம்ம எனேபிள் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறேன்னா நமக்கு ஜிமெயில் அக்கௌண்ட்டும் ஃபோன் நம்பரும் தேவைப்படும்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஃபோனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஃபோன் நம்பரை நம்ம வெரிஃபை பண்ண மாதிரி இருந்தால் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்களா இருந்தால் 15 நிமிஷத்துக்கு மேலே வீடியோஸ் போடலாம், கஸ்டம் தம்ப்நெயிலை நம்ம போடலாம், அடுத்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். சரி? ஸோ இதை நம்ம இப்போ வெரிஃபை ஃபோன் நம்பரை கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களாக இருந்தால் இதில் டெக்ஸ்ட் மீ ஓ கால்னு சொல்லியிருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி போட்டு கீழே பாருங்கள் நம்மளோட கண்ட்ரி ஏதோ அதை செலக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஃபோன் நம்பர் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்த இந்த 6 டிஜிட் வெரிஃபிகேஷன் கோடை நம்ம என்டர் பண்ணது பிறகு கீழே பாருங்கள் சப்மிட் சொல்லி ஒரு பட்டன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்களாக இருந்தால் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ இந்த டேப் நமக்கு இனி தேவையில்லை. ஸோ அதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்களாக இருந்தால் ஃபியூச்சர் வந்துட்டு எனேபிள் ஆகிட்டு. ஸோ மூணாவதாக ஒரு ஃபீச்சர் ஒன்று இருக்குது அட்வான்ஸ் ஃபீச்சர்னு சொல்லி. ஸோ இந்த ஃபீச்சர் நம்ம எனேபிள் பண்ணுறா அதில் ரெக்யர்மெண்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ வீடியோ வெரிஃபிகேஷன் ஒன்று கேட்டிருப்பாங்க அல்லது வந்துட்டு நம்மளோட ஐடி கார்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லாட்டி சேனல் ஹிஸ்ட்ரி. சரியா? இது கொஞ்ச நாள் எடுக்கும். ஸோ 2 மாதம் வரைக்கும் எடுக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபீச்சர் நான் வளமையாக வந்துட்டு நான் எனேபிள் பண்ணுறலண்டா இதுக்குன்னு நான் மினக்கட்டு எந்த வேலையும் செய்கிறல. ஸோ நம்ம சேனலில் நம்ம வீடியோஸ் போட இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிழமையாக இருக்கட்டும் இல்லை 2 கிழமையாக இருக்கட்டும், ஸோ 1 மந்தாக இருக்கட்டும், ஸோ அப்படி அந்த காலப்பகுதிக்குள்ளே இது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு எனேபிள் ஆகிடும். சரி? ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஒர்க்கினி முடிஞ்சு. ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப்பாக நம்ம சேனலை ஒரு நல்ல நிலை கொண்டு வந்து அதை க்ரோ பண்ண வைக்கிறேன்டா நம்ம சேனலை கொஞ்சம் ஒப்டிமைஸ் பண்ணணும். ஸோ அந்த வேலையை பார்க்குறதுக்கு கீழே வாங்க செட்டிங் சொல்லி பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி போட்டு கீழே பார்த்தீங்களாக இருந்தால் சேனல் சொல்லி ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்களாக இருந்தால் நம்மளோட கண்ட்ரி இருக்கும். ஸோ அதை
செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் கேட்பீங்க, நான் வந்துட்டு ஸ்ரீலங்காவில் இருந்துக்கிட்டு நான் யூஎஸை டார்கெட் பண்ணி ஒரு வீடியோ போட போனால் தான் நான் எந்த கண்ட்ரி செலக்ட் பண்ணுறேன், எந்த சொந்த கண்ட்ரி ஸ்ரீலங்காவையா இல்லாட்டி யூஎஸ்ஏன்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக உங்களோட பேசிக்காக நீங்கள் இருக்கக்கூடிய கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் நான் வந்துட்டு ஸ்ரீலங்காவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கீவேர்டுங்கிற இடத்துல உங்களுக்கு என்னென்ன டாப்பிக்கில் நீங்கள் வீடியோஸ் கவர் பண்ண போகிறீங்க, உங்களோட சேனலில் நீச் என்னையோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி கீவேர்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டுக்கணும். ஸோ இந்த டாபிக் வந்துட்டு மேக் மணி ஆன்லைன். ஸோ அது தொடர்பான கீவேர்டை நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி போடுறேன். ஸோ உங்களோட யூடியூப் சேனலுக்கு தேவையான கீவேர்டை நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கொள்கிறதுக்கு சூப்பர் டூல்னு சொல்லி ஒரு சைட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சைட்டை நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ உங்களோட யூடியூப் சேனலுக்குரிய கீவேர்டாக இருக்கட்டும் இல்லாட்டி யூடியூப் வீடியோஸுக்குரிய கீவேர்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் இந்த சேனலுக்குரிய மேக் பண்ணி ஆன்லைன் சொல்லி அடிக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா தான் நிறைய கீவேர்டு சோப்படுது. இதில் தேவையான கீவேர்டு எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான கீவேர்டு ஏதோ ஸோ அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டு இதில் பாருங்கள் காப்பியஸ் டேக்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பிறகு நம்மளோட கீவேர்ட் செக்ஷனுக்கு வந்து அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணிங்களா அது வந்துட்டு கீவேர்டாகவே பேஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு 500 கேரக்டர் வரைக்கும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, ஸோ பேஸ்ட் பண்ணது பிறகு இதில் கீழே சேவ்னு சொல்லி பட்டன் ஒன்றிங்க. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் சேவுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள்கிட்ட ஒரு யூடியூப் சேனல் இருந்து அந்த யூடியூப் சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் தேவைப்படுமா இருந்தால் தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எங்களை சர்வீஸை யூஸ் பண்ணி நீங்கள் 100% இந்த மானிட்டைசேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அப்ரூவல் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சரியா, ஸோ நாங்கள் இது வரைக்கும் 7 சேனலுக்கு மேலே இந்த மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கான ப்ரூஃபை நான் எங்களோட குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களோட சேனலை நீங்கள் மானிட்டைஸ் பண்ணி அதுலேருந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு வருஷக்கணக்காக நீங்கள் மெனக்கட்ட தேவையில்லை. நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்குரிய வசதியை நாங்கள் செஞ்சுதான். ஸோ அடுத்த ஸ்டெப்பை நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, சேனலுக்கு தேவையான டிஸ்கிரிப்ஷனை நம்ம எழுதுறது. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்மளோட சேனல் டிஸ்கிரிப்ஷனை இந்த அபவுட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்களா இருந்தால் இதில் இந்த இடத்துல நம்ம எழுதுறது தான் சேனல் டிஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்களா இருந்தால் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது கீழே பாருங்கள் கஸ்டமைஸ் எழுதிக்கும் பேசிக் இன்ஃபோன்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்களா தான் நம்மளோட சேனலில் நம்ம இங்கே மாற்றிக்கலாம், நம்ம ஹேண்டிலில் மாற்றிக்கலாம். ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஸோ இந்த நம்ம சேனலில் நம்ம சேனலில் நம்ம என்னென்ன வீடியோஸ் போடுவோம், ஸோ உங்களோட மைண்டில் என்ன இருக்கோ அதில் நீங்கள் இதில் எழுதி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் சும்மா சேம்பிள்னே போட்டுக்கிறேன், எனக்கு இப்போ மைண்டில் எதுவும் இல்லை. ஸோ அதனால் சும்மா சேம்பிள்ட்டு போட்டு கீழே பார்த்தீங்களாக இருந்தால் லிங்க்னு சொல்லிங்க அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்களாக இருந்தால் இந்த இடத்துல நம்மளோட யூடியூப் சேனல் லிங்கை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல சப்ஸ்கிரைப்னு சொல்லி நம்ம டைப் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம யூடியூப் சேனலுக்குரிய லிங்கை நம்ம காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணது பிறகு இங்கே பப்ளிஷுங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் உங்களோட யூடியூப் சேனல் நீங்கள் க்ரியேட் பண்ண இமெயில் தவிர மற்ற இமெயிலில் நீங்கள் உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துக்கலாம். ஸோ காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனை கொடுத்து போட்டு பப்ளிஷ் கொடுத்துக்கலாம். ஸோ பப்ளிஷ் பண்ணது பிறகு நம்மளோட யூடியூப் சேனலுக்கு வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ண உடனே நம்ம கொடுத்த பட்டன் வந்துட்டு இங்கே லிஸ்ட் அவுட் ஆகுது. ஸோ அடுத்து பாருங்கள் அபவுட் செக்ஷனுக்கு வரலாம். அபவுட் செக்ஷன் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அடுத்து நம்ம காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இங்கே இருக்குது, நம்ம கொடுத்த லொக்கேஷன் வந்துட்டு இங்கே இருக்கும். சரி, ஸோ அடுத்த லாஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம ஒரு வேலையை ஒன்று செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு நம்ம செட்டிங்கில் வந்துக்கலாம். ஸோ செட்டிங்கில் வந்து அப்லோட் டிஃபால்ட் சொல்லி ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களாக இருந்தால் உங்களோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸில் என்னென்ன டைட்டில் வந்து டிஃபால்ட்டாக வரணுமோ அதை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம். நான் வளமையாகவே நம்ம சேனல் நேமை வந்துட்டு நான் டிஃபால்ட்டாக இதில் என்டர் பண்ணுவேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பாக டிஸ்கிரிப்ஷன் வர இடத்துல உங்களோட சேனலோட கீவேர்டாக இருக்கட்டும் அல்லது வந்துக்கிட்டு டிஸ்க்ளைமர்ஸ் இருக்குது தானே, ஸோ அந்த இடத்துல நம்ம இதெல்லாம் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான காப்பிரைட் டிஸ்க்ளைமர்ஸை நம்மளோட யூடியூப் சேனலுக்கு இந்த வீடியோஸ்க்கு கீழே பாருங்கள், அது கீழே நான் ஒரு காப்பிரைட் டிஸ்க்ளைமர் ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட சேனலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் வந்துட்டு அப்லோட் பண்ண உடனே பப்ளிக் ஆகிடுமா இல்லை ப்ரைவேட் ஆகிக்கிறமா இல்லை அன்லிஸ்டாக ஆகிக்குமா, ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. சரி, ஸோ அடுத்து வந்துட்டு டேக்குங்கிற இடத்த நமக்கு தேவையான டேக்ஸ், அதாவது நம்ம எல்லா வீடியோலையும் என்ன டேக் குறிப்பிட்ட டேக் வந்துட்டு டிஃபால்ட்டாக வரணுமா, ஸோ அந்த டேக்ஸை நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். சரி, ஸோ இவ்வளவு தான் ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது. ஸோ நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு யூடியூப் சேனல் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம செய்ய வேண்டியது அடுத்து ஒரே வேலை தான். ஸோ அந்த வேலையை நம்ம கண்டினியூஸாக செய்வோமா இருந்தால் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அது என்ன வேலைன்னு சொல்லி கேட்டிங்களாக இருந்தால் மக்களுக்கு தேவையான மக்களுக்கு பிரயோசனமான நல்ல கண்டென்ட்டாக அவங்களுக்கு போட்டு வர்றது. ஸோ மக்கள் எதை விரும்பி பார்ப்பாங்களோ அந்த கண்டென்ட்டை நம்ம சூஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வருவோமா இருந்தால் நம்ம கூடிய சீக்கிரம் நல்ல க்ரோத் ஒன்று எதிர்பார்க்கலாம். அதே சமயம் வந்துட்டு நல்ல ஏர்னிங்ஸையும் நம்ம இந்த யூடியூப் சேனல் வழியாக நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் எந்த யூடியூப் சேனலில் ஏர்னிங்ஸ் என்னன்னு சொல்லி அதையும் நான் இந்த வீடியோஸில் ஷோ பண்ணுறேன்.
ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுமா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை ஆளுங்கத்தில் வச்சுக்கிட்டா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்குமான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி அதுவும் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு இப்படியான வீடியோஸ் வந்துட்டு புதுசாக இருக்கலாம். ஸோ அப்படியான ஆட்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த அவங்களுக்கு வந்துட்டு யூடியூப் சேனல் வழியாக ஏர்ன் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். ஸோ அப்படி யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி அதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ இனி நம்ம மணிடெக்லாங்க யூடியூப் சேனலில் இந்த யூடியூப்பும் ஒரு சீரியஸாக போயிட்டுருக்கும். ஸோ யூடியூப்பில் என்னென்ன டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், ஸோ நான் என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நான் இப்படி நான் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு யூடியூப் ஒரு டூலாக யூஸ் பண்ண சொல்லி எல்லாத்தையும் அவங்களோட ஷேர் பண்ணுவேன். ஸோ எந்த நாலேஜுக்கு எட்டினது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் அனைவரும் சந்திக்கின்றேன். நன்றி, பாய்.